அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கான பதிவு அப்படின்னா, யுஜிசி நெட் எக்ஸாம நான் இப்பதான் முதல் தடவை எழுதுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், யுஜிசி நெட் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் எனக்கு முழுசா தெரியாது, ஒரு சிலது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவுல முழுக்க முழுக்க நம்ம எதை பத்தியெல்லாம் பேச போறோம் அப்படின்னா, யுஜிசி நெட் எக்ஸாம்னா என்ன, அது நடத்தப்படுது, எக்ஸாம் நம்ம குவாலிஃபை ஆகிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்லாம் என்னெல்லாம் கல்வி தகுதி வேணும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுல கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது மாதிரி என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு எல்லா தகவலையும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பேப்பர் 2 பேப்பர் 2ல நம்மளுடைய தமிழ் பாடத்திட்டம் சிலபஸ் மொத்தமா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன பகுதிகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம். கடைசியா நம்ம இந்த தேர்வுக்கு எப்படி தயாரானோம் அப்படின்னா, டிசம்பர் மாசம் வரக்கூடிய டிசம்பர் 2024 வரக்கூடிய தேர்வுல நம்மளால வெற்றி பெற முடியும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவோட இறுதியில பார்க்க போறோம். முதல்ல யுஜிசி நெட். யுஜிசி நெட் அப்படின்னா என்னன்னா, இது தேசிய அளவுல நடத்தப்படக்கூடிய ஒரு தகுதி தேர்வு. அதாவது கல்லூரியில உதவி பேராசிரியரா பணிபுரிவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தகுதி தேர்வு தான் யுஜிசி நெட். இந்த யுஜிசி நெட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க உங்களுடைய பிஜி இருக்கு இல்லையா, அதாவது முதுகலை இருக்கு இல்லையா, முதுகலை முடிச்சவங்களும் இல்ல முதுகலையுடைய முதல் வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த எக்ஸாம்க்கு எழுதலாம். அப்போ நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மதிப்பெண் எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 55% 55% நீங்க வச்சிருக்கணும். ஜெனரல் கேட்டகரியில இல்லாம அதர் கேட்டகரியில ஓபிசி, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற அதர் கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 50% மதிப்பெண் வச்சிருக்கணும். இந்த மதிப்பெண் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க இந்த யுஜிசி நெட் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவங்க. இந்த வரையறைக்குள்ள வரக்கூடிய யார் வேணாலும் இந்த தேர்வை எழுதலாம். அடுத்து இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஒரு 3 கேட்டகரியில நடக்குது. கேட்டகரி 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியில இந்த எக்ஸாம் நடக்குது. இது வந்து இப்போ இந்த ஜூன் 2024ல இருந்து தான் இந்த 3 கேட்டகரியை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல ஜேஆர்எஃப், ஏபி அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக நடத்தப்பட்டது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அதோட சேர்த்து பிஹெச்டி அட்மிஷனுக்காக நடத்தப்படக்கூடியது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது பிஹெச்டி அட்மிஷனுக்காக மட்டும். இப்ப இந்த 3 கேட்டகரியும் தனித்தனியா 3 கேட்டகரிக்கு தனித்தனியா எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரே எக்ஸாம் தான். ஆனா அதுல நீங்க எடுக்கிற கட் ஆஃப் இருக்கு இல்லையா, நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க அப்படின்னு உங்களுக்கு முடிவாகும். இதுல 3 கேட்டகரியில எப்படி இத வந்து வித்தியாசப்படும் அப்படின்னா, நீங்க ஜேஆர்எஃப்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுக்கணும். அத விட கம்மியா அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு எடுத்தா போதும். நெட்டுக்கு எடுத்தா போதும். அத விட கம்மியா பிஹெச்டி அட்மிஷனுக்கு எடுத்தா போதும். 3க்குமே ஒரே எக்ஸாம் தான். ஒரே நேரத்துல தான் நீங்க எழுத போறீங்க. ஆனா நீங்க அப்ளை பண்ணும்போது எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட்டும் வரும். அத பொறுத்து தான் நீங்க எந்த கேட்டகரிக்குள்ள பொருந்துவீங்களா, இல்லையா அப்படிங்கிற மாரி ரிசல்ட் வரும். இப்போ இந்த 3மே வித்தியாசப்படுத்துறது எது அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய மார்க் தான். ஜேஆர்எஃப்க்கு ரொம்ப அதிகமான கட் ஆஃப் இருக்கும். அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு ஜேஆர்எஃப் விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிஹெச்டி அட்மிஷனுக்கு அதையும் விட அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான கட் ஆஃப் விடவும் கம்மியா இருக்கும். இந்த பிஹெச்டி அட்மிஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த ஜூன் 2024ல இருந்து தான் இத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல. இப்ப இதுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் நீங்க நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கும், பிஹெச்டி அட்மிஷனுக்காக எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த வயது வரம்பும் கிடையாது. யாரு வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா நீங்க ஜேஆர்எஃப்க்காக எழுதுறீங்க, ஜேஆர்எஃப்பும் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 30 வயசுக்குள்ள இருக்கணும். 30 வயசு வரைக்கும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல அப்ளை பண்ண முடியாது. ஜெனரல் கேட்டகரியில இல்லாம நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அப்படின்னு இந்த அதர் கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா, நீங்க 35 வயது வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். 35 வரைக்கும் நீங்க எழுதலாம். அதுக்கு மேல நீங்க எழுத முடியாது. இப்போ இந்த ஜேஆர்எஃப்க்கு மட்டும் நமக்கு வயது வரம்பு இருக்கு. அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கோ, நெட்டுக்கோ, பிஹெச்டி அட்மிஷனுக்கோ நமக்கு வயது வரம்பு கிடையாது. இத நம்ம வந்து புதுசா எழுத போறோம் அப்படிங்கிறவங்க வந்து இத கவனமா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம
எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியை நீங்க கரெக்டா அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதுலயும் கவனமா இருக்கணும். நீங்க வந்து ஜேஆர்எஃப்க்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், பிஹெச்டி 3க்குமே அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல 2வது கேட்டகரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கும் பிஹெச்டிக்காக மட்டும் அப்ளை பண்ண போறீங்களா? இல்ல 3வது கேட்டகரியில பிஹெச்டி அட்மிஷனுக்காக மட்டும் அப்ளை பண்ண போறீங்களா? அப்படிங்கறத கவனமா பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும். ஏன் இது முக்கியம்? இந்த 3 கேட்டகரியில எக்ஸாம் நடக்குது. ரிசல்ட்டும் அந்த 3 கேட்டகரியில வருது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த எக்ஸாம் எழுதுறனால நம்மளுக்கு என்னென்ன பயன்லாம் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நீங்க பிஹெச்டி அட்மிஷன் இந்த மார்க்க வச்சு நீங்க வாங்கிக்கலாம். ரிசல்ட் வரும்போது பிஹெச்டி அட்மிஷனுக்காக நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மார்க் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த மார்க்கை வச்சு நீங்க பிஹெச்டிக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதை வச்சு கடைசியில நீங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க, நெட் மட்டும் குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டிக்கும் அட்மிஷன் போட்டுக்கலாம் அந்த மார்க்கை வச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ உதவி பேராசிரியரா பணிபுரியறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடைச்சிருச்சு. இதை வச்சு நீங்க ஒரு குவாலிஃபைடு கேண்டிடேட். இதை வச்சு நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ண முடியும் நெட் அப்படிங்கிற தகுதியை வச்சு. அடுத்து ஜேஆர்எஃப். ஜேஆர்எஃப் நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க பிஹெச்டியும் அட்மிஷன் போட்டுக்கலாம், நெட்டும் நீங்க குவாலிஃபைடு, அதை வச்சும் நீங்க வந்து உங்க வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் இதோட சேர்த்து இது 2 மட்டும் இல்லாம உங்களுக்கு உதவி தொகையும் கிடைக்கும், ஸ்டைஃபனும் கிடைக்கும். அந்த ஸ்டைஃபன்லாம் எப்படி இருக்கும், எந்த அமௌண்ட் இருக்கும், எத்தனை வருஷம் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஜேஆர்எஃப் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்கணும். இல்ல அப்படின்னா ஜேஆர்எஃப் வாங்கினதுல பிரயோஜனம் இல்லை. அதுவும் நீங்க ஃபுல் டைமா பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஜேஆர்எஃப் அமௌண்ட் கிடைக்கும். பார்ட் டைமா பிஹெச்டி பண்றவங்களுக்கு இது கிடைக்காது. ஜேஆர்எஃப் அப்ளை பண்ண நீங்க முடியாது. நீங்க குவாலிஃபை ஆயிருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. அப்போ நீங்க வந்து ஃபுல் டைம் கேண்டிடேட்டா இருக்கணும். ஃபுல் டைம் பிஹெச்டி பண்றவங்களா இருக்கணும். இப்போ நீங்க 5 வருஷம் பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா முதல் 2 வருஷம் உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும். ஜேஆர்எஃப் அப்படிங்கிறது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு தொகை வரும், எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னா மாசம் 37,000 ரூபாய் வரும். 37,000 ரூபாயோட சேர்த்து பிளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து வரும். அது வந்து நீங்க எந்த இடத்துல படிக்கிறீங்க, நீங்க படிக்கக்கூடிய காலேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த சிட்டில இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதை பொறுத்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகும். இதோட அப்ப 37,000 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா கிடைக்கும். ஜேஆர்எஃப் குவாலிஃபைட் ஆன கேண்டிடேட்டுக்கு முதல் 2 வருஷம் பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா முதல் 2 வருஷம் 37,000 ரூபாய் கிடைக்கும். அதோட சேர்த்து நீங்க எந்த சிட்டில இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த அமௌண்ட் வேரி ஆகும். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். அதுவும் சேர்த்து மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வரும் முதல் 2 வருஷம். அடுத்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா 3வது வருஷத்துல இருந்து இந்த ஜேஆர்எஃப் இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எஃப் மாறிடும். எஸ்ஆர்எஃப்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பா மாறிடும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாயிரும். முதல்ல நீங்க 37,000 ரூபாய் வாங்குவீங்க மாசம் மாசம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுப்பாங்க பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா. அடுத்த 3வது வருஷத்துல இருந்து 3, 4, 5 அந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு 42,000 ரூபாவா கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹெச்ஆர்ஏன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் வரும். அப்ப இது வந்து நீங்க ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது இந்த அமௌண்ட்டை வச்சு அந்த ஸ்காலர்ஷிப்பை வச்சு நீங்க ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பா உங்க பிஹெச்டியை முடிச்சிடலாம். இத்தனை நன்மைகள் நமக்கு இருக்கு, இத்தனை பயன்கள் இருக்கு. நம்ம நெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நெட்ல பிஹெச்டி அட்மிஷனும் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம குவாலிஃபைடான கேண்டிடேட்டா ஆகும். பிளஸ் நம்மளுக்கு ஜேஆர்எஃப்பும் கிடைக்கும். இப்போ பெரும்பாலும் நீங்க இந்த 30 வயசு 35 வயசு நான் சொன்னேன் இல்லையா வயது வரம்பு, அதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜேஆர்எஃப் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்ளை பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க ஜேஆர்எஃப் உங்களுக்கு அந்த மார்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா கட் ஆஃப்குள்ள வந்தீங்க அப்படின்னாலும் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிற தகுதியும் உங்களுக்கு கிடைக்கும், பிஹெச்டி அட்மிஷன் அப்படிங்கிற தகுதியும் கிடைக்கும். இதுவே நீங்க கேட்டகரி 2 அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜேஆர்எஃப் மார்க்கே வாங்கினாலும் ஜேஆர்எஃப் கட் ஆஃபே நீங்க வாங்கினாலும் உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்காது. ஏன்னா நீங்க கேட்டகரி 2 தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. அது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஹெச்டி அட்மிஷன் இது 2 மட்டும் தான் கேட்டகரி 2ல வரும். அதனால அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வயது வரம்புக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜேஆர்எஃப்க்கு அப்ளை பண்ணுங்க. முதல் கேட்டகரியில அப்ளை பண்ணுங்க.
அது அப்போ எல்லாத்தோட அந்த வயது வரம்புக்குள்ள வரக்கூடிய எல்லாத்தோடைய குறிக்கோளும் என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜேஆர்எஃப் வாங்கணும். நெட் மட்டும் போதாது, ஜேஆர்எஃப்பும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும். சரிங்களா? அத நோக்கி தான் உங்க பயணம் இருக்கணும். அடுத்து இந்த எக்ஸாம் யுஜிசி நெட் எக்ஸாமோட பேட்டர்ன் நம்ம பாத்திரலாம். மொத்தமா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் நமக்கு இருக்கும். 2 பேப்பருமே நீங்க ஒரே நாள்ல ஒரே நேரத்துல தான் எழுதுவீங்க. பேப்பர் 1ல உங்களுக்கு வந்து 50 கேள்விகள் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. மொத்தமா 100 மார்க்குக்கு நடக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மேஜர் பேப்பர். அதாவது நம்மளுக்கு தமிழ் இல்லையா? தமிழ்ல இருந்து கேள்விகள் வரும். பேப்பர் 1ங்கிறது ஜெனரல் பேப்பர். அது வந்து ஆங்கிலத்துல இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும். பேப்பர் 2வ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜர்ல இருந்த கேள்விகள் வரும். அதுல எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 100 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, மொத்தமா 200 மார்க் நடக்கும். அப்போ மொத்தமா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா யுஜிசி நெட் எக்ஸாம்ல பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்கு. மொத்தமா எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 150 கேள்வி கேட்பாங்க. 300 மார்க்குக்கு நடக்கும். 3 மணி நேரம் இந்த எக்ஸாமை நீங்க எழுதுவீங்க. இது வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமா இருக்காது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் இருக்கும். முழுவதும் இது வந்து 1 மார்க்கா தான் இருக்கும். 1 மார்க் பேஸ்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. எதுவும் நீங்க எழுதுற மாதிரி இருக்காது. இதுல உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. கரெக்ட் அப்படின்னா அது கரெக்டான அதுக்கான மார்க் கிடைக்கும். தப்பு அப்படின்னா அது அது அதுல இருந்து அதை வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கட் ஆஃப். இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கட் ஆஃப்ல பேப்பர் 1க்கு தனியா கட் ஆஃப், பேப்பர் 2க்கு தனியா கட் ஆஃப் அப்படின்னு கிடையாது. பேப்பர் 1ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ, பேப்பர் 2ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ, இது ரெண்டுமே சேர்த்தி தான் உங்களுக்கு கட் ஆஃபா கொடுப்பாங்க. தனித்தனியா கொடுக்க மாட்டாங்க. அது ரெண்டுமே சேர்த்தி தான் உங்களுக்கு கட் ஆஃப் போடுவாங்க. இப்போ கடைசியா போன வருஷம் ஜூன்லயும் சரி, டிசம்பர்லயும் சரி 2 செஷன்லயும் நடந்த கட் ஆஃப், நம்ம தமிழ் பாடத்திற்குரிய கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல டிசம்பர்ல கட் ஆஃப் இப்படிதான் இருந்துச்சு. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? கட் ஆஃபுமே உங்களுக்கு கேட்டகரி வைஸா மாறும். இந்த 1 மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்க மார்க் வேற மாரி இருக்கும். ஓபிசினா வேற மாரி இருக்கும். எஸ்சி, எஸ்டினா வேற மாரி இருக்கும். இடபிள்யூஎஸ்னா வேற மாரி இருக்கும். முன்னாடியே சொன்ன மாரி நெட்டுக்கு ஒரு மார்க் இருக்கும். நெட்டை விட அதிகமா ஜேஆர்எஃப்க்கு இருக்கும். மார்க் கொஞ்சம் அதிகமா நீங்க எடுக்கிற மாரி வரும். இதுதான் இதுக்கான பெரிய வித்தியாசம். இப்ப நெட் நீங்க குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த மார்க்ல இருந்து கொஞ்சம் ஒரு 10 மார்க், ஒரு 12, 13 மார்க் கொஞ்சம் அதிகமா நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். அதனாலதான் ஜேஆர்எஃப் கொஞ்சம் அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க் எவ்வளவு இருக்கு? இப்ப ஜெனரல் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா 144. 144 அப்படிங்கிறது 300க்கு 144. சரிங்களா? 300க்கு 144 நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க நெட் குவாலிஃபைடு. 144, 144க்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க நெட் குவாலிஃபைட். அதுவே நீங்க 154க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜேஆர்எஃப் குவாலிஃபைட். சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு மார்க் வரும். இப்படிதான் நீங்க வந்து இதுல வந்து தகுதி பெற்றீங்களா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கப்படும். அதுவே நீங்க ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 134 எடுத்திருக்கணும். ஜேஆர்எஃப்க்கு 150 மார்க் எடுத்திருக்கணும். இது இந்த கேட்டகரி வைஸா தான் மார்க் வந்து மாறும். இதுவே அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்க்குலாம் இதை விட கம்மியா நீங்க எடுத்தா போதும். சரிங்களா? இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியை விடவும் ஓபிசி கேட்டகரியை விடவும் கொஞ்சம் கம்மியா மார்க் எடுத்தா போதும். அடுத்து ஜூன்ல நடந்த எக்ஸாமான ஜூன் 2023ல நடந்த எக்ஸாமோட கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 146 நெட்டு 146 மார்க் நீங்க எடுத்திருக்கணும். ஜேஆர்எஃப்க்கு 164 எடுத்திருக்கணும். அதே ஓபிசில பார்த்தோம் அப்படின்னா 136 எடுத்திருக்கணும் நெட்டுக்கு. 154 அதுக்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜேஆர்எஃப் குவாலிஃபை. இப்போ அதுக்கு கீழே முன்னாடியே பார்த்த மாதிரி எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்க்குலாம் அதை விட கம்மியான மார்க் எடுத்தா போதும். இப்போ நீங்க பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இனி வரைக்கும் நடந்த எக்ஸாம பார்த்தோம் அப்படின்னா 300க்கு நீங்க பாதிக்கு பாதி மார்க் எடுத்தா மட்டும் போதும். நீங்க 300க்கு 300 எடுக்கணும், 300க்கு 250 எடுக்கணும் கூட கிடையாது. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து எப்பயுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமான கட் ஆஃப் வந்து இருக்காது. அப்போ உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும், குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா 170 வச்சுட்டீங்க. நான் வந்து 300க்கு 170, 170க்கு மேலதான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு தீர்மானிச்சு அதை நோக்கி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜேஆர்எஃப் வாங்க முடியும். நான் வந்து பொதுவா சொல்றேன், எல்லாத்துக்குமே சொல்றேன். நீங்க வந்து ரொம்ப குறைவா நம்ம வந்து இப்ப எஸ்சி, எஸ்டில 132 தானே இருக்கு, 130 தானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம 130 அப்படின்னு நினைக்க வேண்டாம். 130, 140னே நினைச்சு படிக்க வேண்டாம். நம்ம 170க்கு மேல எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்க அப்படின்னா
நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஓபிசில இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு நெட் கிடையாது. ஜேஆர்எஃப் கிடைக்கும். 170க்கு மேல தான் நம்ம மார்க் எடுக்கணும். 300க்கு 170க்கு மேல நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத எய்மா வச்சு நீங்க படிக்கணும். அப்போ இத நோக்கி தான் உங்களோட பிரிப்பரேஷன் எல்லாமே இருக்கணும். அப்போ நம்ம கட் ஆஃப் பொறுத்து பார்த்தீங்க அப்டின்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து முழு மார்க் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாதிக்கு பாதி. அதாவது 150க்கும் மேல. இப்ப நான் வந்து அதிகபட்சம் சொல்லிட்டு இருக்கேன். அதிகபட்சமா 170, 170க்கு மேல அப்படிங்கிறது அதிகபட்சமா நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலும் அதுக்கு கீழ தான் வரும். 170லாம் இனி வரைக்கும் அதிகபட்சமான எக்ஸாம்லாம் உங்களுக்கு 170 கட் ஆஃப்லாம் வந்து ரீச் பண்ணது கிடையாது. அப்போ நீங்க அதுவே அதிகபட்சமா நீங்க வச்சுட்டீங்க அப்டின்னா, அப்ப அதுக்கு கீழ நீங்க வரும்போது, இல்ல ஒருவேள அதுக்கு மேலயே நல்லா எழுதி வரீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஜேஆர்எஃப் கிடைக்கும். அப்ப இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எத்தன மார்க்குக்கு நம்ம எழுதுறோம், எத்தன மார்க் நம்ம எடுத்தா நம்ம அந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆவோம் அப்டிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, இப்போ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் எப்டி இருக்கும் அப்டிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் எப்டி இருக்கும் அப்டின்னா, குறிப்பா நம்ம முழுவதும் இப்ப பேப்பர் 2 தாள் 2 தமிழுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முன்னாடியே நான் சொன்னேன், இது 1 மதிப்பெண் வினாதாக தான் இருக்கும். 1 மதிப்பெண் கேள்வி தான் கேட்பாங்க அப்படின்னு. 1 மதிப்பெண் கேள்வியா இருந்தாலும், அது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற விதம் இருக்கு இல்லையா? அதுவுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் சில பேர் வந்து நெறைய தடவ நான் எழுதியிருக்கேன். ஆனா என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேர் கவலைப்படுவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியாம இருக்கறனால தான் நம்ம வந்து எவ்வளோ படிச்சாலுமே, அது எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாம படிச்சோம் அப்படின்னா, அது வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து நம்ம முடியாது இல்லையா? அதனால இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு? கொஸ்டின் பேட்டர்ன் முக்கியமா எப்படி இருக்கு? எப்படி கேள்வியானது கேட்கப்படுது? அப்படிங்கிறத நம்ம கவனமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தமிழ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் மொத்தமா இந்த முறைகள்ல தான் கேள்விகள் இனி வரைக்கும் நடந்த தேர்வுகள்ல கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல பத்தி வினா. பத்தி வினா அப்படின்னா, இனி வரைக்கும் தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். புதுசா எழுதுறவங்க இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. ஒரு பத்தி குடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அதே மாரி இன்னொரு பத்தி குடுப்பாங்க. அதுல இருந்து இன்னொரு 5 கேள்வி கேட்பாங்க. அத வச்சு நீங்க பதில் சொல்லணும். அதுல இருந்து கண்டிப்பா இந்த முறையில, இந்த கேள்வி முறையில கண்டிப்பா 9ல இருந்து 10 கேள்விகள் நிச்சயமா வரும். இனி வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல இந்த மெத்தட வந்து அவங்க மாத்தவே இல்ல. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கேள்வி வரும். இதுக்கு நீங்க வேற எங்கேயும் போய் படிக்கணும். இல்ல இதுக்குன்னு தனியா நீங்க வந்து ரொம்ப நூல்கள்லாம் தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையா எடுக்கக்கூடிய பகுதி. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக. பொறுத்துக முறையில கேள்வியானது கேட்கப்படும். பொறுத்துகன்னா இந்த மாரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு புறம் குடுத்துருவாங்க. அதோடு தொடர்புடைய செய்திகள் வந்து இன்னொரு புறம் இருக்கணும். அத வந்து நம்ம பொருத்தணும். இந்த முறையில கேள்விகள் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வரிசைப்படுத்துக அப்படிங்கிற முறையில கேள்வி வரும். வரிசைப்படுத்துக அப்படின்னா, நூல்கள் பெரும்பாலும் குடுக்கலாம். இல்ல இலக்கணம் தொடர்பா குடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல இலக்கியத்திலேயே பாடல் வரிகள குடுத்து, இது இந்த நூல்ல, இந்த இலக்கியத்துல எந்த வரிசையில இருக்கும்? இத வந்து வரிசைப்படுத்துக. இத வந்து நிரல்படுத்துக. அப்படிங்கிற மாரியான கேள்வி கேட்கலாம். அடுத்து இதுலயே இப்ப இந்த கேள்வி முறைய நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வரிசைப்படுத்துக. ஒண்ணொண்ணும் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து வேற ஒரு மாரி கேட்கலாம். அது எப்படி அப்படின்னா, இவற்றுள் சரியானது எது? அப்படிங்கிற மாரி கேட்கலாம். இப்ப 4 ஆப்ஷன் குடுத்து, அத வந்து வரிசைப்படுத்துற மாரியும் கேள்வி கேட்கலாம். இல்ல இந்த 4 ஆப்ஷன் குடுத்து, அந்த கேள்விக்கு இந்த 4ல எது மட்டும் வரும்? அப்படிங்கிற மாரியான கேள்வியும் கேட்கலாம். அடுத்து சரியான விடைய தேர்ந்தெடுக்க மாரி. பொதுவா 1 மதிப்பெண் வினா எப்படி இருக்குமோ, அந்த மாரி கேள்விகள் வரலாம். அடுத்து அ உறுதிக்கூற்று காரணம் இப்ப இந்த முறையில இருந்து தான் உங்களுக்கு பெரும்பாலும் கேள்விகள் கேட்கப்படும். இப்போ நடந்த ஜூன் எக்ஸாம்ல இருந்து, எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதுல இருந்து உங்களுக்கு இந்த உறுதி கூற்று, காரண கூற்று தொடர்பான கேள்விகள் வந்து பெரும்பாலும் கேட்கப்படல. அந்த கேள்விகள அது தொடர்பா வரல. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உறுதி கூற்று, காரண கூற்றுல இருந்து நிச்சயமா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அப்ப நீங்க வந்து இந்த உறுதி கூற்று, காரண கூற்ற வந்து கொஞ்சம் அதிகமா நீங்க கவனம் செலுத்தணும் அப்டிங்கிற அவசியம் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள செலுத்தினா போதும். ஏன் இத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம்? இப்போ நம்ம வந்து ஒரு அ இந்த முறையில எழுதுறோம். 1 மார்க் தான் நம்ம எழுதப் போறோம். 4 ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு தான் படிப்போம். அப்ப நம்ம படிக்கும்போது 4 ஆப்ஷன் இருக்குமே. 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு தான் படிப்போம். ஆனா, அது எப்படி வித்தியாசமா கேட்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுவே நீங்க வரிசைப்படுத்துகன்னு வச்சுக்கோங்களேன். வரிசைப்படுத்துக அப்படின்னா, நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க படிச்சிருக்கணும்.
இப்போ 100 படிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாரி ஒரு திணையில வரக்கூடிய துறைகள பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க 1 மதிப்பெண் தான வரும். ஏதோ ஒரு 4, 3 மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அப்படின்னு இருக்கீங்க, அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா, இங்க எப்படி கேட்கறாங்க? அத வரிசைப்படுத்தி கேட்கறாங்க. வரிசையா நீங்க எழுதணும். அப்படி வரிசை முறையில அமைக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா தான், ஒரு பகுதியும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த பகுதியே இப்படி உங்களுக்கு வரிசை முறைப்படுத்தி கேட்டா என்ன பண்ணலாம்? இது 4 ஆப்ஷன் குடுத்து இத 1 குடுங்க. இது 1 இதுல எது வரும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஒரு பகுதியும் படிக்கும்போது இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கும்போது ரொம்ப எக்ஸாம்ல நீங்க எழுதும்போது உங்களுக்கு உதவியா இருக்கும். மொத்தமா படிச்சீங்க அப்படின்னா, அதுல எந்த விதமான பயனும் கிடையாது. எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கண்டிப்பா படிக்கணும். இதுல இப்ப நடந்த எக்ஸாம், எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அந்த எக்ஸாம்ல வந்து இந்த வரிசைப்படுத்துக முறையில வந்து ஓரளவு தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஜூன் 2024ல முதல்ல அந்த OMR பேஸ்ட்ல நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதுல இந்த வரிசைப்படுத்துக, நிரல்படுத்துக தொடர்பான கேள்விகள் நெறைய கேட்டிருந்தாங்க. அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்ப வரக்கூடிய டிசம்பர் எக்ஸாம்ல இந்த முறையிலலாம் கேள்விகள் நம்ம நெறையாவே எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10, 15க்கு மேல கேட்கறாங்க அப்டின்னா, மொத்தமா நீங்க அ இந்த முறையே வரும் அப்டின்னு எதிர்பார்க்காம படிக்கிறீங்க. புதுசா படிக்கிறவங்க இருந்தீங்க அப்டின்னா, இப்டி ஒரு மெத்தட் இருக்கு அப்டிங்கிறது தெரியாமலே படிச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது கஷ்டமாயிரும். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த 4 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கும். எல்லாமே வர மாரி தான் இருக்கும். எல்லாமே வந்தா எப்படி வருமோ, அதுதான் உங்களுக்கு ஆப்ஷனா குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால கேள்வி முறைய கவனமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் மொத்தமா நம்மளுக்கு இனி வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல இந்த மாரி கேள்வி முறைகள தான் பெரும்பாலும் கேட்கறாங்க. அடுத்து நம்ம தமிழ் பாடத்துக்கான சிலபஸ நம்ம மொத்தமா பார்க்க போறோம். என்னென்ன சிலபஸ்ல வந்து எத்தன யூனிட்ஸ் இருக்கு? அதுல முக்கியமான நூல்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புரொஃபசர் அகாடமில இனி வரைக்கும் யுஜிசி நெட் ரிசல்ட்ஸ் வாங்குனவங்க எத்தன பேரு? அப்படிங்கிற மாரியா அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் நம்ம புரொஃபசர் அகாடமில ஸ்டூடண்ட்ஸ், ஜேஆர்எஃப் டாப்ஸ் இவங்க எல்லாருமே யுஜிசி நெட்ல டாப்பர்ஸா இருக்கிறவங்க. இதுல இனி வரைக்கும் நம்ம புரொஃபசர் அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்ல 1200க்கும் மேற்பட்டவங்க வந்து நெட் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. 250க்கும் மேற்பட்டவங்க அதுல ஜேஆர்எஃப் வாங்கியிருக்காங்க. அடுத்து இது மட்டும் இல்ல. யுஜிசி நெட் எக்ஸாம் மட்டும் இல்லாம, அ இப்போ நெறைய போட்டித் தேர்வுகள்ல டிஆர்பி எக்ஸாமா இருக்கலாம், யுஜிசி டிஆர்பி யுஜி டிஆர்பியா இருக்கட்டும், பாலிடெக்னிக் டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம அகாடமில படிச்ச நெறைய மாணவர்கள் ஸ்டேட் ரேங்க் கூட எடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க ஒண்ணொண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம அகாடமிய பொறுத்தவரைக்கும் நம்ம நெட் மட்டும் தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து எய்மா வச்சு படிக்க மாட்டோம். ஜேஆர்எஃப்பும் வாங்கணும். நம்ம எல்லாருமே கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருமே நெட்டோட சேர்த்து ஜேஆர்எஃப்பும் வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய கோர்ஸ் எல்லாமே இருக்கும். கிளாஸஸும் அத பொறுத்து தான் இருக்கும். அத மாரி தான் கிளாஸஸும் போகும். இப்போ அடுத்து நம்ம தமிழ் பாடத்திற்குரிய பாடத்திட்டம் சிலபஸ நம்ம பார்க்கலாம். மொத்தமா 10 யூனிட்ஸ் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. பேப்பர் 2ல 10 யூனிட் நம்மளுக்கு இருக்கு தமிழ்ல. இது நான் முதல்ல இப்பதான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பகுதி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு படிக்க போறவங்க கண்டிப்பா நம்ம சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த தேர்வா இருந்தாலுமே. இப்ப நம்ம தமிழ் மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தேர்வு எதா இருக்கும் அப்படின்னா, ஒரு இலக்கிய வரலாறு புக்க நம்ம படிச்சுக்கலாம். ஒரு 4, 5 இலக்கிய வரலாறு புக்க வந்து படிச்சுக்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். அத வச்சே நம்ம பாத்துக்கலாம். அத வச்சே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிறலாம் அப்படிங்கிறது தான் புதுசா எழுத போற பெரும்பான்மையான மாணவர்களோட எண்ணமா இருக்கும். புதுசா எழுத போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க. நீங்க ஒரு இலக்கிய வரலாறு படிச்சீங்க அப்படின்னா, அதுலயும் நெறைய தகவல்கள் இருக்கு. அது வந்து பயனற்றது அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அதுலயும் நெறைய செய்திகள, தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா, யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு ஜேஆர்எஃப்க்கு அது வந்து போதாது. அது மட்டும் போதாது. அதோட சேர்த்து நீங்க கொஞ்சம் ஆழமா, கொஞ்சம் உட்புகுந்து நெறைய பகுதிகள நீங்க பார்க்கணும்.
சில பகுதிகள், சில யூனிட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுக்கு இலக்கிய வரலாறு புத்தகங்களை பார்த்தா போதும். ஆனா சில பகுதிகள் பெரும்பாலான யூனிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய புத்தகங்களை வந்து நீங்க முழுமையும் பாக்குற மாதிரி இருக்கும். முழு பகுதியும் பாக்குற மாதிரி இருக்கும். எதெல்லாம் பார்க்கலாம், அதுல ஒரு சில முக்கியமான நூல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஒரு யூனிட்டும் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். முதல்ல அழகு 1ல முதல் யூனிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள். இதுல 8 தொகை நூல்கள், 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள் 3ம் இதுல கொடுத்திருக்காங்க. இங்க சிலபஸ்லயே தெளிவா கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கறத. அதனுடைய காலம், இந்த இலக்கியத்தினுடைய காலம், தொகுப்பு முறை, அதனுடைய ஆசிரியர் வரலாறு, அதனுடைய பாடுபொருள், அதுக்கு உரை எழுதினவங்க யார் யாரு, அவங்களுடைய குறிப்புகள், அது மட்டும் இல்லாம இந்த இந்த நூல்கள், இந்த உரை எழுதினவர் முன்வைக்கக்கூடிய பொது குறிப்புகள் அப்படின்னு இவங்களே தெளிவா கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இத வந்து மையமிட்டதா, இதுதான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதிகளை தான் நீங்க பெரும்பாலும் படிக்கணும். இந்த பகுதிகளுக்கு தான் அதிகமா கவனம் கொடுத்து நீங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் நீங்க படிக்கும் போது இதுல வரக்கூடிய நீதி நூல்கள் மட்டும் இல்லாம பிற நீதி நூல்கள் இருக்கு இல்லையா, கொன்றை வேந்தனா இருக்கட்டும், ஆத்திச்சூடியா இருக்கட்டும், அதுல இல்லாத 15 கீழ்கணக்கு நூல்கள வராத பிற நீதி நூல்களும் ஒரு சில நூல்கள் நீங்க பார்த்திருக்கணும். அது நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. ஒரு சில பகுதிகள்லாம் சிலபஸ் தாண்டியும் கொடுத்திருப்பாங்க. அந்த சில பகுதிகள்லாம் என்னங்கிறதும் நான் ஒரு யூனிட் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்றேன். இது அறநூல்கள்லாம் கொஞ்சம் நீங்க பார்க்கணும் இதோட சேர்த்து. அது மட்டும் இல்ல, இந்த பகுதியில நீங்க ஒரு நூல முழுவதும் பாக்குறீங்க. 10 பாட்டு நூல்ல 10 நூல்களும் ஒன்னொன்னு தனித்தனியா பார்த்து குறிப்பெடுத்து படிச்சாலும் சரி, இல்ல அதனுடைய ஒரு பாடுபொருளை மையமா கொண்டே தனித்தனி நூல்கள் இருக்கு இல்லையா? சங்க இலக்கியத்தை அகத்தை மட்டுமே பத்தி சொல்லக்கூடியது, இல்ல புற குறிப்புகளை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள், திறனாய்வு நூல்கள், தொகுப்பு நூல்கள் அப்படின்னு நிறைய நூல்கள் இருக்கும். அந்த நூல்களை நீங்க படிச்சாலுமே இந்த பகுதிக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஆனா நீங்க தமிழ் இலக்கிய வரலாறை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அதுல வரக்கூடிய குறிப்புகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆழமா நம்ம வந்து பார்த்திருக்கணும். அடுத்து யூனிட் 2 2வது அலகுல நமக்கு காப்பியங்கள் கொடுத்திருக்காங்க. காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காப்பியத்துக்குமான ஆசிரியருடைய வரலாறு நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த கதையை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதனுடைய உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா? இப்ப சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காண்டத்திலையும் அது வரக்கூடிய காதைகள் வந்து எப்படி ஒரு காதையிலும் என்னென்ன கதை சொல்லப்படுது, என்ன கதாபாத்திரம் எந்த காதையில அறிமுகமாகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே நீங்க முக்கியமா இதுல இருக்கக்கூடிய எல்லா காப்பியத்தை காட்டிலும் முதன்மையா நீங்க படிக்க வேண்டியது எதுவா இருக்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காப்பியங்கள். இதை நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதுக்கு முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு தான் மீதம் இருக்கக்கூடிய காப்பியங்களை நீங்க பார்க்கணும். ஏன்னா இதுல இருந்து இதெல்லாம் முதன்மை காப்பியங்களா சொல்ல அதிகமா கேள்விகள் கேட்கப்படக்கூடிய காப்பியங்கள் இந்த காப்பியங்கள்லாம். அதனால இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க தனித்தனி நூல்களா படிச்சாலும் சரி, இல்ல தமிழ் காப்பியங்களை பத்தி மட்டுமே சொல்லக்கூடிய கீபா அவர்களுடைய புக்கா, ஜெகநாதன் அவர்களுடைய புக்கா இருக்கட்டும், இல்ல சோம இளவரசு அவர்களுடைய காப்பிய திறனா இருக்கட்டும், அந்த மாதிரி தனியா இருக்கக்கூடிய புத்தகங்களையும் நீங்க படிக்கலாம். நான் முக்கியமான ஒரு சில புத்தகங்கள் மட்டும் சொல்றேன். இது மட்டும் படிக்கணும் அப்படின்னு சொல்லல. இது சார்ந்து நிறைய காப்பியம் தொடர்பான நூல்கள் இருக்கு. அதுவும் நீங்க பார்க்கலாம். ஆனா எந்த பகுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்றனோ அதை கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்கணும். ஒவ்வொரு உட்பிரிவுகள்ல எந்த மாதிரி கதை அமைப்பு இருக்கு, இந்த இந்த காதை வரும்போது இந்த காதையில எந்த மாதிரி கதை அமைப்பு அதுல கொடுத்திருக்காங்க, இந்த காதையில எந்தெந்த விதமான கதாபாத்திரங்களுடைய கதை அமைப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த பகுதி காப்பியங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து 3வது யூனிட்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் இந்த பகுதிகள்லாம் நமக்கு இருக்கு. பக்தி இலக்கியங்களா ஆகட்டும், சங்க இலக்கியங்களா ஆகட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விரிவான பகுதிகள் இல்லையா, ரொம்ப பரந்துபட்ட பகுதி. அது எல்லாமே நீங்க தனித்தனியா சொல்லப்பட்ட நூல்கள். இப்போ இதுல சைவத்தை மட்டுமே பேசக்கூடிய நூல், வைணவத்துல மட்டுமே பேசக்கூடியது, ஒரு இப்ப திருஞான சம்பந்தருடைய குறிப்புகளை மட்டுமே தனியா சொல்லக்கூடிய நூல்கள் நிறைய இருக்கு. திருநாவுக்கரசரை பத்தி மட்டுமே தனியா சொல்லக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. நீங்க மொத்தமா அவங்களுடைய நூல்களை ஒன்னொன்னா படிக்கிறத காட்டிலும் இவங்களுடைய மொத்தமா சேர்த்து சைவ குறவர்கள் தனியா இவங்களுடைய பண்புகளை தனியா சேர்த்து நூல் எழுதியிருப்பாங்க. அது பெரும்பாலும் திறனாய்வு நூல்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நூல்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேரமும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவா ஆகும். நீங்க எல்லாமே பார்த்த மாதிரியும் இருக்கும். பொதுவான கருத்துக்களை நீங்க பார்த்த மாதிரியும் இருக்கும். அடுத்து சித்தர் பாடல்கள் கொடுத்திருக்காங்க.
யாரோடது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல. அதனால முதன்மையாக இருக்கக்கூடிய முக்கியமான சித்தர்களுடைய குறிப்புகள நீங்க வந்து பார்த்திருக்கணும். அதோட சேர்த்து இங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், குணங்குடி மஸ்தான் சாகிப்போ அப்படின்னு இவங்களுடைய குறிப்புகளும் நம்ம பார்த்திருக்கணும். சிற்றிலக்கிய வகைகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கண்டிப்பா நீங்க 96 சிற்றிலக்கிய வகைகளினுடைய பொருளும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பொருள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுல. அதுக்கு நீங்க சிற்றிலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் நூல கூட படிக்கலாம். இல்ல நிர்மலா மோகன் அவர்களுடைய சிற்றிலக்கியம் தோற்றமும் வளர்ச்சியும் அந்த நூல் படிக்கலாம். இல்ல ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வம் இந்த நூலும் நீங்க படிக்கலாம். இல்ல சிற்றிலக்கியம் தொடர்பா மொத்தமா நிறைய நூல்கள் இருக்கு. இப்போ நம்ம தமிழ் மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நூல் இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய நல்ல படைப்பாளர்கள் நூல்களை படைப்பாங்க. இது நான் சொல்லக்கூடியது வந்து தாண்டி நிறைய நூல்கள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமா இருக்கக்கூடிய நூலா இருக்கு அப்படின்னா அதுவுமே நீங்க பார்க்கலாம். அப்போ சிற்றிலக்கிய வகைகளை பொறுத்த வரைக்கும் 96 சிற்றிலக்கிய வகைகளினுடைய பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப எளிமையா நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளை தமிழ் மட்டும் இல்லாம 96க்குமே உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து தமிழ் பாடல் தனி திரட்டு. தன்பாடல் திரட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இதுவுமே குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லல. அப்போ இதெல்லாம் நீங்க காளமேக புலவர், அந்தக கவி, இரட்டையர்கள், பலபட்டடை சொக்கநாத பிள்ளை இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். தனிப்பாடல் திரட்டல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், படைப்பாளர்கள். அப்ப அவங்களுடைய குறிப்பு, அவங்களுடைய முக்கியமான நூல்களை நீங்க பார்த்திருக்கணும். இப்போ நீங்க உங்களுக்கு தனியா குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த தலைப்பு மட்டும் குடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க முக்கியமானவர்களை மட்டும் பார்த்தா போதும். இத குறிப்பிட்டே குடுத்திருக்காங்க. இந்த ஆசிரியரே குறிப்பிட்டு குடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுடையது நீங்க கொஞ்சம் விரிவா பார்க்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அடுத்து இலக்கிய வரலாறு. இலக்கிய உரையாசிரியர்கள். இலக்கிய உரையாசிரியர்கள் வந்து நம்ம 6வது யூனிட்ல உரையாசிரியர்கள், இலக்கண உரையாசிரியர்கள் அந்த பகுதி பார்க்கும்போது நான் இந்த பகுதியை வந்து சேர்த்து சொல்றேன். 4வது யூனிட் கால இலக்கியங்கள். ரொம்ப பெரிய யூனிட் நமக்கு இதுதான். பார்த்தோம் அப்படின்னா கவிதை, சிறுகதை, புதினங்கள், நாடகங்கள், உரைநடை பற்றி, அயலக தமிழ் இலக்கியங்கள், வரலாற்று நூல்கள், கடித இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு ரொம்ப பெரிய விரிவான பகுதி இது. இதுக்கு நீங்க இலக்கிய வரலாறு புத்தகங்களை பயன்படுத்திக்கலாம். ஒருத்தரோட முழுமையா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இலக்கிய வரலாறு புத்தகங்களை வந்து அவங்களுடைய முதன்மையான படைப்புகளும், விருது பெற்ற படைப்புகளும், முக்கியமான படைப்புகள், சிறப்புமிக்க படைப்புகளை தான் கொடுத்திருப்பாங்க இலக்கிய வரலாறு புத்தகங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த பகுதியை படிக்கிறதுக்கு நீங்க இலக்கிய வரலாறு புத்தகங்களை பயன்படுத்த அதுல வந்து சிற்பி அவர்களுடைய புத்தகம், சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய இலக்கிய வரலாறு, மூவா அவர்களுடையது, தமிழண்ணல், மதுசா அவர்களுடையது அப்படின்னு ரொம்ப சிறப்பான இலக்கிய வரலாறு நூல்கள் நிறைய இருக்கு. அதுல அந்த நம்மளுக்கு இலக்கிய வரலாறு பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஒரு சில இலக்கிய வரலாறுகள்ல குறைவான பேர் தான் கொடுத்திருப்பாங்க. சில இலக்கிய வரலாறு ரொம்ப விரிவா கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வளர்ந்துட்டே இருக்கக்கூடியது. இக்கால இலக்கியங்கள் நிறைய படைப்பாளர்கள் படைச்சுட்டே இருப்பாங்க. அதனால இப்போ புதுமையா வந்த இலக்கிய வரலாறு நூல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கூட நீங்க பார்க்கலாம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அது அடுத்து 5வதா நமக்கு இலக்கண பகுதி கொடுத்திருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 இலக்கணமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில. இந்த பகுதியில இலக்கிய வரலாறு நம்பி மட்டும் இந்த பகுதிக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமா இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த நூலை முழுமையா நீங்க படிச்சிருக்கணும். தொல்காப்பியமா இருந்தாலும் சரி, நன்னூலாக இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அந்த நூல் வழியா தான் நீங்க படிச்சிருக்கணுமே தவிர இலக்கிய வரலாறு மட்டும் தமிழ் இலக்கிய வரலாறுலயும் கொடுத்திருப்பாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறையும் கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பு மட்டும் பத்தாது நமக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் முழுமையா இலக்கண பகுதி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல எத்தனை இயல்கள் இருக்கு, ஒவ்வொரு இயலையும் என்னென்ன பகுதிகள் சொல்லப்படுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியே இல்லாம முக்கியமானதை மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இதே நீங்க நூல்களை படிக்கும் போது ஒன்னொன்னு தொடர்ச்சியா நீங்க படிப்பீங்க. இப்ப யாப்பருங்கல காரிகையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 இயலும் தனித்தனியா தொடர்ச்சியா நம்ம படிப்போம். உருபியலை முதல்ல படிப்போம், அப்புறம் செய்யுளியல் வரும், கடைசியில ஒளிபியல் வரும் அப்படின்னு படிக்கும் போது ஒரு தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஆனா ஒரு வரலாறு நூல்கள், இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறு எல்லாம் முக்கியமான குறிப்புகளை தான் கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த பகுதிக்கு கண்டிப்பா நீங்க மூல நூல்களை தான் நீங்க கண்டிப்பா படிக்கணும். இதுக்கு வந்து உரையாசிரியர் எந்த உரையாசிரியரோட நூல் வேணாலும் படிக்கலாம், எந்த பதிப்பகத்தினுடைய நூல் வேணாலும் படிக்கலாம். இது நீங்க யூஜி பிஜில வந்து பெரும்பாலும் நமக்கு சிலபஸ்ல இருக்கும். நீங்க எங்க இருந்தாலுமே யூஜி பிஜில கண்டிப்பா இலக்கண பகுதி ஏதோ ஒரு பெரும்பாலும் அதிகமான எழுத்து, சொல் எல்லா இலக்கணத்திலையும் ஒரு சில இலக்கணங்கள் கண்டிப்பா வந்திருக்கும்.
அது கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையும் புத்தகம் இருக்கும். யாருடைய உரை உங்கள்ட்ட இருக்கோ, எந்த உரைய வேணாலும் நீங்க படிக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இது மட்டும் தான் படிக்கணும், இவங்களோடது மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யாருடைய உரைய வேணாலும் நீங்க படிக்கலாம். எல்லா உரைகளும் சிறந்த உரை தான். யாருடையது வேணாலும் நீங்க படிக்கலாம். ஆனா எந்த பகுதி நம்ம படிக்கிறோம், பொருளிலக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இயல்ல எந்த பகுதி படிக்கிறோம் அப்படிங்கிறத நூற்பாக்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, சில பகுதிகள்லாம் கொஞ்சம் நூற்பாக்கள் வரக்கூடிய பகுதி எல்லாத்துலயுமே அது நூற்பாக்கள் இருக்கும். சில பகுதிகள்லாம் பார்க்கும்போது தெரியும் இல்லையா? வரிசை முறையில கொடுத்திருப்பாங்க. பொருளிலக்கணத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் களவியல், கற்பியல்ல வரக்கூடிய உடன்போக்கு வகைகளாக இருக்கட்டும், நெறைய கிளவிகளாக இருக்கட்டும், களவிற்குரிய கிளவிகள், கற்புக்குரிய கிளவிகள் இதெல்லாமே உங்களுக்கு வரிசைப்படுத்துக முறையில வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க அந்த வரிசைப்படுத்துக முறையிலேயே படிக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், கேள்வி முறை எப்படி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு பகுதியும் படிக்கும்போது உங்களுக்கே தானாலேயே தோணும். இப்படி கொஸ்டின் பேட்டர்ன்ல கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதுறது? அதனால நம்ம இத மட்டும் இப்படி மட்டும் படிக்க கூடாது. இப்படி வரிசையாவும் நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அதுக்கு நீங்க வந்து கேள்வி இருந்தீங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லாம நமக்கு பாட்டியல் இலக்கணமும் கொடுத்திருக்காங்க. இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாட்டியல் நூல்களினுடைய வகை பாட்டியல் நூல்கள்ல பற்றின குறிப்புகள், அதனுடைய உட்பிரிவுகள், அது எத்தனை இயல்களாக பிரிக்கப்பட்டிருச்சு அப்படின்னா அதனுடைய உட்பிரிவுகள், அதனுடைய பாவகைகள் நீங்க பார்க்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு மட்டும் இங்க வந்து பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா, பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுக்கு கொஞ்சம் நீங்க விரிவா படிக்கணும். இது இல்லாம இருக்கக்கூடிய பிற பாட்டியல் நூல்களுக்கு சில குறிப்புகளை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்குமே நீங்க பார்த்திருக்கணும். அதுல நீங்க இவ்வளவு ஆழமா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுல வரக்கூடிய ஆசிரியர், பாவகை, இயல்கள் என்னென்ன அப்படிங்கறது மட்டும் பார்த்தா போதும். ஆனா இங்க கொடுத்திருக்காங்க, குறிப்பிட்டே கொடுத்திருக்காங்க அப்படின்னா அத கொஞ்சம் நம்ம விரிவா படிக்கணும். அடுத்து 6வது யூனிட். 6வது யூனிட்ல நமக்கு இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு, நோக்கு நூல்கள் இந்த பகுதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கண உரையாசிரியர்கள் 3வது யூனிட்ல நம்ம பார்த்த இலக்கிய உரையாசிரியர்கள். இந்த 2 உரையாசிரியர்களுக்கும் நீங்க மூவை அரவிந்தன் அவர்களுடைய உரையாசிரியர் புத்தகத்தை படிக்கலாம். அது வந்து ரொம்ப சிறந்த புத்தகம். அந்த புத்தகத்திலேயே பெரும்பாலும் எல்லா கருத்துகளுமே அடங்கிரும். அப்ப அந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம், உரையாசிரியர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்களுடைய குறிப்புகள் கண்டிப்பா நம்ம பார்த்திருக்கணும். ராபர்ட் கால்டுவெல்ல இருந்து பொர்க்கோ வரைக்கும் இவங்களுடைய குறிப்புகள் நம்ம பார்த்திருக்கணும். இதுல முக்கியமா நம்ம மொழி வரலாறு தொடர்பா எந்த நூலை வந்து முதன்மையா படிக்கலாம், ரொம்ப முக்கியமான நூலா படிக்கலாம் அப்படின்னா அகத்தியலிங்கம் அவர்களுடைய திராவிட மொழியியல், தமிழ் மொழி அமைப்பியல், அதுக்கப்புறம் தேப்போமி அவர்களுடைய தமிழ் மொழி வரலாறு, முத்து சண்முகம் அவர்களுடைய இக்கால மொழியியல், பரமசிவம் அவர்களுடைய இக்கால தமிழ் மரபு, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். இதுல இருந்தெல்லாம் பெரும்பாலும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இனி வந்த தேர்வுகள்ல. அதனால இந்த நூல்கள்ல ரொம்ப முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிகண்டுகள், அகராதிகள், களஞ்சியங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா கொடுத்திருக்காங்களே தவிர இந்த நிகண்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல. அதனால நீங்க நிகண்டுகள் அப்படிங்கிற தமிழ் நிகண்டுகள் அப்படின்னு ஒரு 2 தொகுதி கொண்ட 2 தொகுதி கொண்ட நூலே இருக்கு. ரொம்ப பெரிய நூல். அந்த நூல்ல வந்து நீங்க நிகண்டு அதனுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கறத நீங்க முக்கியமா பாக்குற மாதிரி இருக்கும். அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகண்டுகளுக்கு முக்கியமா அந்த நிகண்டு, அதனுடைய ஆசிரியர், அதனுடைய காலம், உட்பிரிவுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் நிகண்டுகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அகராதிகளை நீங்க நூற்றாண்டு வரிசையில படிச்சீங்க அப்படின்னா எளிமையா இருக்கும் அகராதிகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் களஞ்சியங்கள், முக்கியமான களஞ்சிய நூல்கள், இதெல்லாம் தான் நமக்கு 6வது யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதிகள். அடுத்து 7வது யூனிட் இலக்கிய திறனாய்வு. இலக்கிய திறனாய்வை பொறுத்த வரைக்கும் திறனாய்வு முறைகள், இலக்கிய இயக்கங்கள், திறனாய்வு அணுகுமுறைகள், அதோட சேர்த்து இலக்கிய திறனாய்வாளர்களும் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் எல்லாருமே ரொம்ப புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த திறனாய்வாளர்கள் தான். இவங்களுடைய குறிப்புகளை ஒருத்தருடைய குறிப்புகளும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கும் அவங்க வாங்கின விருதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய எந்த படைப்பு விருது வாங்குச்சு அப்படிங்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து சிலர்லாம் வந்து வருகை தரு பேராசிரியர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகள்ல வந்து பணிபுரிஞ்ச பேராசிரியர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறிப்புகள்ல ரொம்ப முக்கியமான குறிப்புகள். அவங்களுடைய அந்த குறிப்புகள்லாம் பார்க்கணும். நிறைய பேர் இதழ்கள் நடத்தியிருப்பாங்க. ஒரு திறனாய்வாளரும் சிலர் வந்து அழகியலை பத்தி மட்டுமே பேசுவாங்க. சிலர் மார்க்சியவியலை பற்றி மட்டுமே பேசுவாங்க. அப்போ
ஒருத்தருக்கும் தனித்தனியா குறிப்பு இருக்கும். தனித்தனி தன்மை வாய்ந்தவங்களா இருப்பாங்க ஒருத்தரும். அவங்களுடைய திறனாய்வு முறையே வேறுபட்டதாக இருக்கும். அது எல்லாமே கவனமா நீங்க வந்து பார்த்திருக்கணும். நூல்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, மூவா அவர்களுடைய இலக்கிய திறன், ஞானசம்பந்தன் அவர்களுடைய இலக்கிய கலை, ஞானமூர்த்தி அவர்களுடைய இலக்கிய திறனாய்வியல், பஞ்சாங்கம் அவர்களுடைய இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகள், இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அதுலயே உங்களுக்கு வகைகள், அணுகுமுறைகள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ 7வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான நூல்களா நம்ம பார்க்கலாம். இது இல்லாம இந்த ஆசிரியர்களுடைய பிற நூல்களும் நமக்கு இருக்கு. நான் எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமான நூல்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஒரு யூனிட்லயுமே. தமிழக வரலாறு 8வது யூனிட்ல தமிழக வரலாறுல நீங்க கே பிள்ளை அவர்களுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் படிச்சாலே பெரும்பான்மையான செய்திகள் அதிலேயே பெரும்பான்மையா அதுலயே எல்லா செய்திகளையும் கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த கே பிள்ளை அவர்களுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் நூலை நீங்க கொஞ்சம் முழுவதுமாக படிக்கணும். ஒரு பல்லவர் வரலாறு மட்டும் படிக்கிறது, சங்ககால வரலாறு மட்டும் படிக்கிறதுங்கிற மாதிரி இல்லாம முழுவதும் கொஞ்சம் நீங்க படிச்சிருக்கணும். அப்ப முக்கியமா நீங்க படிச்சிருக்கணும். வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிற ஆசிரியர்களுடையதும் நீங்க பார்க்கலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடிய நூல் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக வரலாறும் பண்பாடும் தான். கே பிள்ளை அவர்களுடையது. ஏன்னா இதுலயே கொடுத்துட்டாங்க இல்லையா எந்த நூல் அப்படின்னு. அடுத்து தமிழக பண்பாடு பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், சுவடியல் அப்படின்னு ஒரு பகுதியும் நம்மளுக்கு தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. நாட்டுப்புறவியல் பகுதி இருக்கு. நாட்டுப்புறவியல் பகுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த நாட்டுப்புறவியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சக்திவேல் அவர்களுடைய நாட்டுப்புறவியல் புத்தகம் படிக்கலாம். சண்முகம் சுந்தரம் அவர்களுடைய நாட்டுப்புறவியல் புத்தகம் படிக்கலாம். அடுத்து வந்து முக்கியமான நூலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள், மயிலைசீனி வெங்கடசாமி அவர்களுடைய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூலை வந்து கவனமா நீங்க பார்த்திருக்கணும். இது ஒரு முக்கியமான நூல். அது மட்டும் இல்லாம தமிழர் பண்பாட்டு வரலாறு நூலும் இங்கேயே கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயே குறிப்பிட்டு ஒரு நூல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ திறனாய்வுல நம்மளுக்கு குறிப்பிட்டு கொடுக்கல இந்த நூல் அப்படின்னு குறிப்பிட்டு கொடுக்கல. ஆனா சில பகுதிகள் எல்லாம் நூலே குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நூலை நம்ம கவனமா படிக்கணும். அதுதான் முக்கியமான நூலா அது கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த நூலை வந்து நம்ம கவனமா படிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில அயல் நாட்டாருடைய குறிப்புகளும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். அடுத்து இறுதியாக இருக்கக்கூடிய தமிழும் பிற துறைகளும் 10வது யூனிட். இந்த யூனிட்ல நமக்கு வந்து இதழ்கள் பத்தின குறிப்பு இருக்கும். ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் பத்தின நிறைய பகுதிகளை வந்து கொடுத்திருப்பாங்க. வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், ஊடகங்கள் அப்படின்னு இணைய தமிழ் பத்தின குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம பிற அறிவு துறைகளில் தமிழ் வளர்ச்சி அப்படிங்கறதும் இதுல சேர்த்தி கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க வந்து இதழியலுக்கு வந்து கோதண்டசாமி அவர்களுடைய இதழியல் புத்தகம் வந்து நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் இணையம் வந்து இணைய தமிழ் தொடர்பா நிறைய நூல்கள் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் நூல்களை படிக்கிறத காட்டிலும் நூல்களும் சிறப்பு தான், அதுவும் பாத்துக்கலாம். அதோட சேர்த்து இப்போ இந்த காலகட்டத்துல புதுசா இந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஏதோ இந்த நவீன மின்னணு வளர்ச்சியில தோன்றின வளர்ச்சி, இணைய தமிழ்ல தோன்றின வளர்ச்சி, புதுசா ஏதாச்சும் ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் நீங்க கொஞ்சம் தேடி படிக்கணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேடி நீங்க படிக்கிற மாதிரி வரும். ஏன்னா இது எல்லாமே இதுவுமே வளர்ந்துட்டு வரக்கூடிய துறை தான் இல்லையா? இப்ப வலைப்பூக்கள், இணைய வலைத்தளங்கள் அப்படின்னா இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் அது வளர்ந்துட்டே போகும். அப்ப அதெல்லாம் நீங்க வந்து ஒரு புத்தகத்துல மட்டும் தான் அடங்கி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேடி படிக்கணும். அது இப்ப வரைக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறது இது கொஞ்சம் அப்டேட்டாவே இருக்கணும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். இப்ப இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்தமா 10 யூனிட். இந்த யூனிட் நம்ம தமிழ் பாடத்திற்குரிய சிலபஸ். முக்கியமான யூனிட் அப்படின்னா நம்ம 10மே தான் சொல்லணும். ஏன்னா இனி வரைக்கும் நடந்த தேர்வுல நடந்த கேள்விகளை நீங்க எடுத்து பாத்தீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ல இருந்துமே நமக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க. 10 யூனிட்ல இருந்துமே கேள்வி வரும். ஒரு யூனிட்லயும் கேட்கப்படக்கூடிய கேள்வியோட எண்ணிக்கை நமக்கு கம்மியா இருக்குமே தவிர எந்த யூனிட்ல இருந்தும் கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால 10 யூனிட்ல இருக்கக்கூடிய பகுதியும் நம்ம படிச்சிருக்கணும். ஆனா நீங்க ஒரு சில பகுதிகளை வேணா விட்டுறலாமே தவிர ஒரு யூனிட்டை முழுவதும் நீங்க விடக்கூடாது. 10 யூனிட்ல இருந்தும் கேள்வி கேட்கப்படும் கண்டிப்பா. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு சில பகுதி கடினமா இருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியை மட்டும் நீங்க விட்டுறலாம். ஒரு சில பகுதிகளை மட்டும். ஆனா ஒரு யூனிட்டை முழுவதும் நீங்க வந்து விடக்கூடாது. ஒரு யூனிட்டை மொத்தமா நீங்க வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. அடுத்து
பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, நம்ம தமிழ் மாணவர்களுக்கு வந்து பேப்பர் 1 வந்து புதுசா படிக்கிறவங்க வந்து பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க. அந்த தப்ப வந்து நம்ம பண்ணக்கூடாது. பேப்பர் 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, பேப்பர் 1லயும் நமக்கு 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்டுமே நீங்க பார்க்க முடியல அப்டின்னாலுமே, இந்த 10 யூனிட்லயுமே சில பகுதிகள்லாம் ரொம்ப எளிமையான பகுதிகள்லாம் இருக்கும். டெய்லி நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்டின்னாலே, உங்களால வந்து முடிச்சிற முடியும். அப்படி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சில யூனிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு. நீங்க வந்து இப்ப மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த பகுதிகளுக்குலாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒதுக்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, அந்த பகுதிகள்ல நீங்க எளிமையா மார்க் வாங்க முடியும். அதனால அ எதுவுமே பார்க்காம பேப்பர் 1யே பார்க்காம, பேப்பர் 1ஏ படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிறாதீங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜேஆர்எஃப்க்கும் நெட்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் வித்தியாசம் சொன்னேன் இல்லையா, அந்த மதிப்பெண் வித்தியாசம் நமக்கு வந்து பேப்பர் 1ல இருந்து தான் கிடைக்கும். பேப்பர் 1 தான் நம்மளுடைய மார்க்க வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுக்கறது வந்து பேப்பர் 1ல இருந்து தான் இருக்கும். இப்போ நீங்க பேப்பர் 2 வந்து எல்லாருமே படிக்கிறது தான். நம்ம தமிழ் மேஜர் இருக்கக்கூடிய எல்லாருமே பேப்பர் 2 படிப்பாங்க. எளிமையா கேள்வி இருந்துச்சு அப்டின்னா, எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா பேப்பர் 1 எந்த அளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட மார்க் வந்து அதிகமாறதும், கம்மியாகறதும் அத பொறுத்து தான் இருக்கு. அதனால பேப்பர் 1 வந்து விட்றாதீங்க. பேப்பர் 2 மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படின்னு இருக்க வேண்டாம். பேப்பர் 1ம் நீங்க படிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிச்சீங்க அப்படின்னா, அதுல இருந்து நம்ம முடியும். அடுத்து தேர்வு எளிமையா இருக்குமா அப்படின்னு அடுத்து தேர்வு எளிமையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா அ என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அதுக்கான முறைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, உங்களோட பிரிப்பரேஷன் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, தேர்வு கண்டிப்பா எளிமையா தான் இருக்கும். நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். இப்போ முதல்ல நீங்க இப்போ இனி வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்டின்னா, புதுசா எழுத போறீங்க அப்டின்னா, இந்த பகுதிய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் எப்படி, எப்படி எந்த கேட்டகரில நடக்குது, எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்கு அப்டிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சக்கப்புறம் நீங்க டைம் ஒதுக்கணும். பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு நம்ம எந்த டைம்ல படிக்க போறோம் அப்டிங்கிறத வந்து ஒதுக்கணும். அதுக்கு முன்னாடி பேப்பர் 2ல நம்ம எந்தெந்த புத்தகங்கள்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தயாரா என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறோம்? பிடிஎஃபா படிக்க போறோமா? இல்ல நூலே நம்மள்ட்ட இருக்கா? இல்ல இல்லாத நூல்கள நம்ம வந்து வாங்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, நமக்கு என்னென்னலாம் படிக்க தேவையோ அந்த யூனிட்டுக்கு அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து எந்த நேரம் நம்ம படிக்க போறோம்? ஒருத்தருக்கும் வந்து நெறைய பேர் படிக்கலாம், நெறைய பேர் வேலைக்கு போலாம். ஒருத்தருக்கும் டைம் வேறுபடும் இல்லையா? அதனால எந்த டைம் படிக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து, நீங்க உங்களுக்கே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். அதுல வந்து பேப்பர் 2 மட்டும் இருக்கக்கூடாது. பேப்பர் 1ம் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைம் டேபிள நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டா ஒரு 2 நாள் மட்டும் படிச்சுட்டு, 2 வாரம் மட்டும் படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. இப்போ கரெக்ட்டா நமக்கு 3 மாசம் இருக்கு எக்ஸாமுக்கு. டிசம்பர் இப்ப இருந்து பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர்ல நடக்கக்கூடிய எக்ஸாமு கரெக்ட்டா ஒரு 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துக்கு டெய்லியும் நீங்க பேப்பர் 1 டைம் எப்பள ஒதுக்க போறீங்க? என்ன பகுதி படிக்க போறீங்க? பேப்பர் 2ல எந்த டைம் படிக்க போறீங்க? என்ன பகுதி படிக்க போறீங்க? அப்படிங்கிறத கிளியரா நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு பொருந்துற மாரி டைம் டேபிள் போட்டு, அத கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அப்புறம் ஒரு யூனிட் பண்ணிட்டு நீங்க வரணும். ஒண்ணு ஒண்ணும் படிச்சுட்டு வரணும். அதோட சேர்த்து ஒரு யூனிட்டும் முடிக்கும்போதே மார்க் டெஸ்ட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அது வந்து முன்னாடி வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் அட்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல குறிப்பிட்ட ஏதோ ஒரு பகுதியில இருக்கக்கூடியதா மட்டும் பார்க்கக்கூடியதா இருக்கட்டும். இதுக்கு வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து பயன்படுத்திக்கலாம். மார்க் டெஸ்ட் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். படிச்சுட்டே மட்டும் இருக்கக்கூடாது. மார்க் டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணணும். அப்போ நீங்க டைம் டேபிள் போடுறீங்க. அதுபடி இடைவிடாம அத அப்படியே படிக்கிறீங்க. கொஞ்ச நாள் மட்டும் படிச்சுட்டு, கொஞ்ச நாள் விடாம கரெக்ட்டா பேப்பர் 1க்கும், பேப்பர் 2க்கும் படிக்கிறீங்க. மார்க் டெஸ்ட்டும் ஒரு யூனிட் முடிச்சக்கப்புறம் எழுதி பார்க்குறீங்க. அதுல ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்டின்னா, அத திருத்திக்கிறீங்க. இத வந்து 3 மாசம் கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, வரக்கூடிய டிசம்பர் 2024 எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா ஜேஆர்எஃப் வாங்கிரலாம். அது வந்து உறுதியா சொல்லலாம். இத பண்றவங்க வந்து கண்டிப்பா ஜேஆர்எஃப் வந்து குவாலிஃபைட் ஆயிருவீங்க. இத கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா. இப்ப இருக்கக்கூடிய நேரத்த வந்து சரியா நீங்க பயன்படுத்தணும். நம்மளுக்கு வந்து 3 மாசம் இருக்குல்ல, அப்புறம் கடைசியா ஒரு 1 மாசத்துல படிச்சுக்கலாம். இல்ல ஒரு ஒரு 15 நாளுக்குள்ள படிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்க வேண்டாம். ஏன்னா, இப்ப பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு பெருசு. ரொம்ப கம்மி மட்டும் கிடையாது. ஒரு 15 நாள்ல முடிக்கிற மாரி சிலபஸ் கிடையாது. அத மனசுல வச்சுக்கோங்க. நேரத்த வீணாக்காம இப்பயே இப்ப இருந்தே நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா, இப்ப இருந்தே நீங்க வந்து உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். இப்போ நம்ம ப்ரொஃபசர் அகாடமில
இந்த டிசம்பர் செக்ஷனுக்கான அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 2ல இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸுக்குமே டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும். அதோட சேர்த்து ரெக்கார்டிங் கிளாஸஸும் குடுத்துருவோம். ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். அதுல அந்த கிளாஸஸ்ல நடத்தக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், இல்ல அந்த அந்த பகுதிக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நெறைய டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். என்னென்ன டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா, டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய பகுதியில அந்த ஃபேக்கல்ட்டில எந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அப்பயே நீங்க கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கிளாஸ்லயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து இப்படிதான் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். அது மட்டும் இல்லாம பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 புக்ஸ் குடுத்துருவோம். கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 5 புக்ஸ் வந்து குடுத்துருவோம். அதுல 4 புக் வந்து பேப்பர் 1ல இருக்கக்கூடிய 10 யூனிட்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ வந்து கவர் ஆயிருக்கும். ஒரு புக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு புக்ல மட்டும் இருக்கும். இப்ப இது எல்லாமே மொத்தமா 5 புக் நம்ம கோர்ஸ்ல யார் ஜாயின் பண்றீங்களோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம குடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம கிளாஸ் டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1க்கு வந்து 8:30 ஈவினிங் 8:30 10 வரைக்கும் இருக்கும். பேப்பர் 2க்கு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து காலையில 5 மணில 7 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம தமிழ் மேஜருக்கும் கிளாஸஸ் இருக்கு. காலையில 5ல 7 மணி வரைக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த இந்த பேட்ச் இருக்கு இல்லையா? இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. நான் அந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படிங்கிறவங்க, இல்ல எனக்கு வந்து நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 2 நம்பர் தெரியுது இல்லையா? அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு வந்து தயக்கம் இல்லாம நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் வந்து இந்த புது பேட்ச் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா செப்டம்பர் 6 அதாவது நாளையில இருந்து புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தேவைப்படுறவங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கோர்ஸ்ல பேட்ச்ல வந்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து கிளாஸஸ் எப்படி போகும், கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ கிளாஸ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அத பார்த்தும் உங்களுக்கு அது புடிச்சிருந்துச்சு. இது வந்து இந்த கிளாஸ் எனக்கு புடிச்சிருக்கு. நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலுமே, நீங்க கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க பண்ண வேண்டியது என்னவா இருக்கணும் அப்படின்னா, பேப்பர் 2 சரி, பேப்பர் 1ம் சரி, அதுக்கான டைம் இருக்கு இல்லையா? அந்த டைமுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இல்ல நான் வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல, நான் செல்ஃப் ஸ்டடி தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க, நீங்க தான் உங்களுக்கு வந்து உங்கள ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க தான் வந்து கரெக்ட்டான டைம்க்கு வந்து படிக்கணும். அப்ப அத நீங்க கரெக்ட்டா உங்களுக்கு ஏத்த மாரி அத முடிவு பண்ணிட்டு, அத கரெக்ட்டா 3 மாசம் பண்ணீங்க அப்டின்னா, நீங்களும் தேர்வுல வெற்றி பெற முடியும். எல்லாருமே இந்த இந்த 3 மாசத்த சரியா யார் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, சரியா உங்களுடைய எக்ஸாமுக்கான பிரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா யார் யாரெல்லாம் அந்த டைம வந்து நேரத்த சரியா பயன்படுத்துறாங்களோ, அவங்க எல்லாருமே வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெறுவீங்க. கூடிய டிசம்பர் 2024ல அனைவரும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து. ஆல் தி பெஸ்ட். நன்றி.